முந்திரி அவ்வளோ போட்டோம், ஆனால் காணோம். நான் வேற நாளைக்கு ஊருக்கு போகிறேன். பட்ஜெட் வேற தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படியோ அதை தாக்கல் பண்ணால் கூட 1000 குறை சொல்லுவாங்க. அதனால் நீ ஒன்று பண்ண, நீயே எழுதி கூட, நான் அதை அப்படியே போய் தாக்கல் பண்ணிட்டு வரேன். நான் எப்படி மேம், நான் உங்கள் அசிஸ்டன்ட் ஆச்சு, நான் எப்படி மேம் எழுத முடியும்? ஓ, எழுது. எவன் கேட்குறான்னு நான் பார்த்துக்கிறேன். நான் கேட்பேன். யார் சார் நீங்கள்? யூத் ஆஃப் த இந்தியா. யூத் ஆஃப் த இந்தியாவா? என்ன வேணும்? வேலை வேணும் மேடம். அந்த தொன்னை எடு, கொஞ்சம் முந்திரி அல்வா போட்டு கொடுக்கலாம். மேடம் வேலை கேட்டேன் மேடம், அல்வா கேட்கல. எஸ்கியூஸ் மீ, வேலை வேணும்னா கம்பெனியில் போய் கேளுங்க. இது என்ன உங்கள் அப்பா வீட்டு கம்பெனியா இங்கே வந்து கேட்குறதுக்கு? கம்பெனின்னு ஒன்று இருந்தால் தானே மேடம் கேட்க முடியும். எல்லா கம்பெனியும் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லி இழுத்து மூடிட்டாங்க. எங்கே போய் வேலை கேட்குறது? ஹேய் ஃபுல் ஓ, என் ஃப்ரெண்ட் அம்பானி இருக்கார்ல, அவரோட கம்பெனியில் போய் வேலை கேளு. நல்ல டெவலப்பிங் கம்பெனி தான். அவர் ஒருத்தர் தான் மேடம் வளர்றாரு உங்கள் ஆட்சியில். இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் டெவலப்மெண்ட்டே இல்லை, க்ரோத்தே இல்லைன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. இந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா உங்கள் பட்ஜெட்டில்? எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பற்றி என்கிட்டயே வந்து சொல்லுவேன். ஏய், உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரியுமா? விலைவாசியை எவ்வளோ கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? மேடம் சத்தியமாக நீங்கள் சொல்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் 15,000 சம்பளம் வாங்கினா 10,000 சாப்பாட்டுக்கும் ட்ராவலுக்கும் பெட்ரோலுக்கு ஃபோன் ரீசார்ஜுக்கு இதுக்கே போயிடுது. மிச்சம் 5,000க்கு என்னென்ன செலவு பண்ணுறேனே தெரியல. எல்லாமே செலவாயிட்டு இருக்கு. ஃபியூச்சர் நினச்சால் ரொம்ப பயமாக இருக்குது. ஏய் நான்சென்ஸ், அதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை போய் கேளு. ஏன்ட்ட வந்து கேட்காத. கெட் அவுட். அவன் கிடக்கிறான், நம்ம அல்வா கிண்டுவோம். முந்திரி பருப்பு சரியாக வேகலைல்ல, கொஞ்சம் உப்பு போட. வாங்க அம்பானி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பையனும் மருமகளும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம நீட்டா அண்ணி நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த பையனுக்கு கல்யாண செலவு பண்ணேன், ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதுதான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் யார்? நீங்கள் தான் அம்பானி சார் ஆச்சே. விட்டதை ஒரு மாதத்தில் ஜியோ ரேட்டை ஏற்றி டேலி பண்ணிடுவீங்க. ஐயோ நீங்கள் வேற மேடம், 10மே பத்த மாட்டேங்குது. எவ்வளோ ஈடுகட்டு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. நம்ம கையில் என்ன சார் இருக்குது? நீங்கள் தான் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம், அதான் நான் யோசிக்கிறேன். நம்ம என்ன பண்ண முடியும்? பட்ஜெட் வருதுல, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. பட்ஜெட்டா? சரி எழுதிக்கம்மா. கார்ப்பரேட்டுக்கு 5% டேக்ஸ் கம்மி. ஹாப்பியா சார்? கையை கொடுங்க மேடம். சூப்பர். மேடம் அப்படி பண்ணா நம்ம வருமானம் கம்மியாயிடுமே. ஆமாம், நான் இதை யோசிக்கவே இல்லையே. நீ என்ன பண்ணுற, இந்த உணவு மானியம் உரமானியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுரு, டேலி ஆகிடும். நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. ரொம்ப நன்றி மேடம். வெல்கம் வெல்கம். மேடம் உணவு மானியத்தை கட் பண்ண போகிறீங்களா? ஏய், உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? வாசல் நின்று ஒட்டி கேட்டேன். இதுக்கு தான் உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் போலீஸை விட்டு அடிக்கிறது. மேடம் நான் கேட்குற கேள்விக்கு மலுப்பாக பதில் சொல்லுங்கள். உணவு மானியத்தை கட் பண்ணால் உணவுப் பொருள் விலையெல்லாம் ஏறாதா? ஆமாம், ஏற தான் செய்யும். கை கால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிடுங்க. ஏன் சோம்பேறி மாதிரி வந்து பிச்சை கொடுங்கன்னு கேட்குறீங்க? நாட்டுக்காக கொஞ்சமாச்சும் கஷ்டப்படுங்க. பூண்டு விலை ஏறினா என்ன, வெங்காய விலை ஏறினா எனக்கு என்ன? நான் பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது இல்லை. மேடம் ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன், நம்ம போட்ட பட்ஜெட்ல பணமே பத்தலை. அப்படியா? சரி, ஏதாவது பொதுத்துறையை விற்று சமாளிச்சுக்கலாம். பொதுத்துறையா? அப்படின்னா என்ன? பொதுத்துறை தெரியாதா? தெரியாது. பொதுத்துறைனா பேங்க்கு, எல்ஐசி, ரயில்வே இதெல்லாம் தான். ரயில்வேஸை விற்க போறீங்களா? அப்போ மிடில் கிளாஸ் என்ன மேடம் பண்ணுவாங்க? போங்க, எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு ஏசி கார் இருக்குது. பொதுத்துறைலாம் பயங்கர காஸ்ட்லியான ஐட்டம் ஆச்சு. ரயில்வேஸு, பிஎஸ்என்எல், எல்ஐசி இது வாங்குற அளவுக்கு நம்ம நாட்டில் யார்கிட்ட பணம் இருக்குது? சார், இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அம்பானி சார், அவர் தான். அட பாவிகளா, மொத்தத்தில் பணக்காரனுக்கு டாக்ஸ் போட மாட்டீங்க, ஏலங்க வயிற்றுல அடித்து ஏலங்கிட்ட தான் டாக்ஸ் உருவுவீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்களாம். இந்தாங்க அல்வா சாப்பிடுங்க. இன்னும் யார் மேலே வரியை போடலாம்? மிடில் கிளாஸ் மேலே வரியை போடலாம். ஏன்னா அவங்க தான் எவ்வளோ அடித்தாலும் சத்தமே வராமல் கதறுவாங்க. அம்மா, நீ என்ன பண்ணுற, மிடில் கிளாஸோட சேவிங்ஸ் இருக்குல்ல,
அது மேலெல்லாம் வரியை போட்டு விடு. என்ன மேடம் பட்ஜெட் ப்ரிப்பரேஷனா? ஐயோ நிதிஷ்ஜி வாங்க, நாயுடுஜி வாங்க, டபுள் வெல்கம். என்ன மேடம் பாடி லாங்குவேஜே மாறி போச்சு. மாறித்தானே ஆகணும். உங்க 2 பேரை ஒண்ணா பார்த்தாலே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. எங்களை பார்த்து ஏங்க பயப்படுறீங்க? ஏன்னா உங்க 2 பேரோட ட்ராக் ரெக்கார்ட் அப்படி. மேடம் பட்ஜெட்டில் நமக்கு ஏதாவது பார்த்து பண்ணலாம்ல? நீ ஏன்டா அப்படி கேட்குற? நமக்கு பண்ணாமல் வேற யாரும் பண்ண போகிறாங்க? அப்படியே ஆந்திராக்கு கேபிட்டல் ரொம்ப நாள் கனவு, அதையும் கட்டி கொடுத்தீங்கன்னா. கவலைப்படாதீங்க ஜி, அது உங்க ப்ராஜெக்ட் இல்லை, நம்ம ப்ராஜெக்ட். உங்களுக்கு அதுக்காக 15,000 கோடி ப்ளஸ் சேர்த்து ஒரு 50,000 கோடி ஆந்திராவுக்கு. மேடம் நமக்கும் ஏதாவது பண்ணீங்க? நிதிஷ்ஜி உங்களுக்கும் இருக்கு 58,000 கோடி பீகாருக்கு. ரொம்ப நன்றி மேடம். தன்யவாத் தன்யவாத். மேடம் வணக்கம் மேடம். யார் நீ? மிக்ஜாம் புயலில் பாதிச்சவ மாதிரி இருக்க. மேடம் நான் தான் தமிழ்நாடு, நானும் இந்தியாவில் தான் இருக்கேன். தமிழ்நாடா? அது எந்த நாட்டில் இருக்கு? மேடம் கேட்பீங்க மேடம், நீங்கள் பேசுகிற மொழி கூட தமிழ் தான், நீங்களும் தமிழ்நாட்டிலேருந்து தான் வரீங்க. அப்படியா? நான் கேள்விப்பட்டதில்லை. என்ன வேணும் உனக்கு? மேடம் வெள்ளம் வந்து நிறைய பாதிப்பாயிடுச்சு மேடம். ஸோ எங்கள் ஸ்டேட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் எங்களுக்கும் ஃபண்ட்ஸ் வேணும்ல மேடம், கொஞ்சம் ஃபண்ட்ஸு ஒதுக்கி கொடுங்க மேடம், நிதி கொஞ்சம் கொடுங்க மேடம். ஓ, நாங்கள் எதுக்கு கொடுக்கணும்? ஆந்திராவுக்கு பீகாருக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. நாட்டிலேயே அதிக வரி கட்டுற ஸ்டேட்டில் நாங்களும் ஒரு ஸ்டேட் தான், அதை மறந்துட்டீங்களா? உங்களை போய் மறக்க முடியுமா? 40 சீட்டில் ஒரு சீட்டு கூட கொடுக்காம பட்ட நாமத்தை போட்டிங்களே, அந்த ஸ்டேட்டு தானே. ஒன்றுமே புரியல மேடம், என்ன சொல்கிறீங்கன்னு. உங்களை யாருங்க முதல்ல உள்ள விட்டது? உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் போங்க. மேடம் நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி தானே மேடம் பார்க்கணும். ஒரு ஸ்டேட்டுக்கு நிறைய பட்ஜெட் கொடுக்குறீங்க, ஒரு ஸ்டேட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறேன். இப்படி பாரபட்சம் காட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு மேடம். நீங்கள் ஏன் அதை அப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் இப்படி வாங்களேன். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம், ஓகேவா? தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வேலைக்கு வர தொழிலாளர்கள் பீகார்ல இருந்து வராங்க. நீங்கள் சம்பளமாக அவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க. அந்த பணத்தை நாங்கள் அவங்களுக்கு நேரடியாக கொடுக்க போகிறோம். இப்படி பாருங்களேன். அப்போ உண்மையிலே நீங்கள் எங்களுக்கு எதுவுமே கடைசி வரைக்கும் பண்ண மாட்டீங்கல்ல? உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக முந்திரி பருப்பு அல்வாவை கிண்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்காக தான். இந்தாங்க, என்ன பண்ணுதை வச்சு சாப்பிடுங்க.